கன்னியாகுமரி போற எல்லாரும் இந்த தப்ப பண்ணிட்டு தான் இருக்கீங்க. முதன்மையான தமிழ் மக்களுக்கு வணக்கம். நான் தமிழ் எல்லாத்துக்கும் பெரிய ஹாய். கன்னியாகுமரி போறவங்க எல்லாரும் சன்ரைஸ், சன்செட், திருவள்ளூர் சிலை, விவேகானந்தா ராக் இது மட்டும் பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துடுறீங்க. நீங்க பண்ற பெரிய தப்பு அதான். கன்னியாகுமரியில் அதை தாண்டி நிறைய இருக்கு. கன்னியாகுமரியில இருந்து அப்படியே லெஃப்ட் எடுத்து குளச்சல் போனீங்கன்னா போற 500 மீட்டருக்கு ஒரு குளம், 1 கிலோமீட்டருக்கு ஒரு ஆறு நீங்க கிராஸ் பண்ணி போற மாதிரி இருக்கும். அந்த அழகை ரசிச்சுக்கிட்டே போனா குளச்சல் கடற்கரை. அங்க இருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு பிடிச்சா திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ், அதுக்கு பின்னாடி மகாதேவர் டெம்பிள், அதுக்கு பக்கத்துல ஒரு ஆத்து பாலம். இங்க கொஞ்சம் கூட்டமா இருக்கு குளிக்க அப்படின்னு நினைச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் பின்னாடி தள்ளி போனீங்கன்னா சித்தார் லேக். சித்தார் லேக்கை முடிச்சுட்டு இந்த சைடு வந்தீங்கன்னா மாத்தூர் தொட்டிப்பாலம், பத்மநாபபுரம் பேலஸ், ஜெயின் டெம்பிள், ஆதிகேசவா டெம்பிள், பேச்சிப்பாறை டேம் அப்படின்னு அடுக்கிக்கிட்டே போகலாம். இப்ப நான் சொன்னதெல்லாம் மேஜர் டூரிஸ்ட் ஸ்பாட் தான். பட் இதுவே 70% மக்களுக்கு தெரியல. இதை தாண்டி நிறைய ஹிடன் ஜெம்ஸும் இருக்கு. இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் ஒரு 3 to 4 days சுத்தி பார்க்குற மாதிரி ஃபுல் ஐட்டனரியா போட்டு ஒரு PDF ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ல போய் கன்னியாகுமரின்னு டைப் பண்ணுங்க, உங்க DMக்கு அனுப்பி வைக்கிறேன். இப்போ நான் சொன்ன இடங்களும் ஹிடன் ஜெம்ஸும் தனித்தனியா ஸ்டாண்ட் அவுட் ரீலா நம்ம பேஜ்ல கம்மிங் ரீல்ஸ்ல பார்க்கலாம். கன்னியாகுமரியில நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவு அழகு கொட்டி கிடக்கு. இது மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க அந்த ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு போயிட்டே இருங்க. நாங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்போம்ல.